ஆத்ம வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல கைகள் நமஸ்கார முத்திரையில ராமனரை வணங்கி துவங்குவோம். ராமன மந்திரம் 3 முறை. நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நமோ பகவதே ஸ்ரீரமணாய. இப்போ அஜெண்டா வழக்கமான அஜெண்டா தான். பாரத் டைம், ஸ்டோரி டைம், கேம் டைம், ஸ்லோகா டைம். ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த வாரம் பாரத் டைம்ல நம்ம பார்க்க போறது இந்தியாவோட அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ். நாம பொதுவா வந்து ஜோசியம்னா என்ன நினைக்கிறோம்? மூட நம்பிக்கை தானே, இல்லையா? பேசலாம். ஓகே, ஜோசியம்னா மூட நம்பிக்கைன்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ கான்ஸ்டலேஷன் சொல்லிட்டு மேல வந்து பேர் கான்ஸ்டலேஷன் அந்த மாதிரிலாம் பெரிய ஸ்டார் கூட்டம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? நம்மளுடைய நார்மல் ஐஸ்ல டைரக்டா பார்த்தோம்னா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய 15th பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆன்டாரஸ்னு ஒரு ஸ்டார். சரியா? ஆனா இந்த ஆன்டாரஸ் ஸ்டாருக்கு நம்மளுடைய ஜோசியம் வானவியல் சாஸ்திரத்துல பேர் என்ன தெரியுமா? ஜேஷ்டா. ஜேஷ்டான்றது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. இதுக்கு அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? ஜேஷ்டான்னா என்னன்னு? ஜேஷ்டா அப்படின்னு சொன்னா மூத்தவர், பெரியவர், ஓல்டஸ்ட், எல்டஸ்ட், பிக்கெஸ்ட் அந்த மாதிரி. சரியா? சரி, நம்ம கண்ணுல பாக்குறோம் 15th பிக்கெஸ்ட் ஆப்ஜெக்ட். சொல்லுங்க. ஜேஷ்டான்றது நிறைய இடத்துல வரும். ஜேஷ்ட ராஜம் அப்படின்னு சொல்லி விநாயகர் இதுல கூட வரும். ஏன்னா ஜேஷ்டன்னா அண்ணா, பெரியவர், மூத்தவர், பெருசு, பிக் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஆன்டாரஸ் நம்ம கண்ணு பார்த்தா வானத்துல இப்படி பார்த்தோம்னா நிறைய பிரைட் ஸ்டார்லாம் இருக்கு இல்லையா? அதுல 15th பிரைட் ஸ்டார் தான். இதை விட வந்து 14 ஸ்டார்ஸ் இதை விட பிரைட்டா தெரியுது நமக்கு. ஆனா நம்ம இதை தான் ஜேஷ்டா அப்படின்னு சொல்றோம். சரி, ஜேஷ்டான்னு ஏன் சொல்றோம்னு இப்ப பார்த்தா மாடர்ன் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்ச பிக்கெஸ்ட் க்ளோயிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ஜேஷ்டா. சன் இருக்கு இல்லையா? சன் வந்து எர்த்தை விட பல மடங்கு பெருசு. ஆனா இந்த ஜேஷ்டா ஸ்டார் சன்னை விட 700 டைம்ஸ் பெருசு. அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும்? நம்ம வெறும் கண்ணில் பார்க்கும்போது 15th பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்டா தெரிஞ்ச இந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வந்து இது வந்து ஜேஷ்டான்னு பேர் வச்சாங்க? அப்போ அவங்க இதை விட அட்வான்ஸா ஏதோ ஒரு சயின்ஸ் வச்சிருந்திருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லை, நம்ம இப்ப என்ன சொல்றோம்? ஜோசியம் அப்படின்றது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம். ஜோசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 பிளானட்ஸை பத்தி படிப்போம். தெரியுமா உங்களுக்கு? ஜோசியம்ல 9 பிளானட்ஸ், அது எவ்வளவு நேரத்துல சுத்தி வருது, இதெல்லாம் படிக்கணும். எவ்வளவு நேரத்துல சுத்தி வருதுன்னு தெரியணும்னா அதோட ஆர்பிட் தெரியணும், பை தெரியணும், பையோட வேல்யூ தெரியணும், ட்ரிக்னாமெட்ரிக் கால்குலேஷன் தெரியணும். இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ல வருதா? மாடர்ன் மேத்தமேட்டிக்ஸ்ல +1 +2ல வரக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம 4000 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணி, அதுவும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எல்லாம் கால்குலேட் பண்றோம். நீங்க பிசிக்ஸ்ல படிச்சீங்கன்னா ஒரு பிளானட் இப்படி வருது, ஒரு பிளானட் இப்படி வருதுன்னா 2 பிளானட்டும் கரெக்டா ஒரு லைன்ல வரணும், கிரகணம் வரணும்னா என்னைக்கு வரணும்னு தெரியணும்னா நம்ம வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி எல்லாம் படிக்கணும். ஸோ பிசிக்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, மேத்ஸ் எல்லாமே கலந்த ஒரு சயின்டிபிக் சப்ஜெக்ட் அஸ்ட்ராலஜி. ஆனா நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது மாதிரி பாத்தீங்கன்னா ஜாதகம் கால்குலேட் பண்ணும்போது லக்னம் அப்படின்னு ஒண்ணு கால்குலேட் பண்றோம். லக்னம் அப்படின்றது ஒரே டைம்ல பிறந்த ஒரு ஆளுக்கு அவர் பிறந்த ஊரை பொறுத்து மாறும். அப்படி ஊரை பொறுத்து எப்படி மாறுது அப்படின்னா லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட் அப்படின்னு 2 வேல்யூ இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஜியாகிரபி படிக்கும்போது எழுவது இதையும் இதையும் நம்ம இது எல்லாமே இப்போ 300-400 இயர்ஸா தான் வெஸ்டர்ன் சயின்ஸ் ஒத்துக்கிறாங்க. பட் நாம இதெல்லாம் வந்து thousands ஆஃப் இயர்ஸா வச்சு அக்யூரேட் மேத்தமேட்டிக் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போடுற ஒரு சப்ஜெக்ட் தான் அஸ்ட்ராலஜி. அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அஸ்ட்ரானமி. ஆனா நாம அதை வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி இன்னொரு ஃபேக்ட் கூட பார்க்கலாம். அஸ்ட்ராலஜி பத்தி மட்டுமே நிறைய இருக்கு. நம்ம வர வாரங்கள்ல 1-2 விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ஸ் பத்தி பார்க்கலாம். அருந்ததி அப்படின்னு ஒரு ஸ்டார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே இல்ல ஜி. ஓகே, நல்லது. நார்மலா இந்த தமிழ்நாடு, கர்நாடகா இந்த மாதிரி சவுத் இந்தியால எல்லாம் கல்யாணம் நடந்ததுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட்டிட்டு போயிட்டு மேல பார்க்க சொல்லுவாங்க. அருந்ததி தெரியுதா பாருங்க. விடியற் காலையில கல்யாணம் நடக்கும். அங்க ஒரு ஸ்டார் தெரியும். ஏன் அந்த ஸ்டாரை பார்க்க சொல்றாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியல. இப்ப ஆனா ரீசெண்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம், அருந்ததி அப்படின்றது ஒரு ஸ்டார் கிடையாது, அது ட்வின் ஸ்டார்ஸ். ட்வின் ஸ்டார்ஸ்னா தெரியுமா? என்னன்னா 2 ஸ்டார் ஒண்ணு பக்கத்துல இருக்கும். ஒரே மாதிரி இல்ல, பக்கத்துல இருக்கும். ஒரு நம்ம நார்மல் ஐஸ்ல பார்க்கும்போது அது ஒரு சிங்கிள் ஸ்டாரா தான் தெரியும். ஆனா நம்ம டெலிஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்தா 2 ஸ்டாரா தெரியும். இப்ப நார்மலா நம்மள அந்த மாதிரி ஒரு ட்வின் ஸ்டார் சிஸ்டம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் சென்டர்ல இருக்கும், இன்னொரு ஸ்டார் சுத்தி சுத்தி வரும். நம்ம ஆளுங்க பார்க்க சொல்ற அருந்ததி ஸ்டார் வந்து ஆக்சுவலா இட்ஸ் அ ட்வின் ஸ்டார். வசிஷ்டர் அருந்ததின்னு 2 ஸ்டார் இருக்கு அதுக்குள்ள. நம்ம சப்தரிஷி மண்டலத்துல நமக்குள்ள நம்ம அதுல டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்கோம் அஸ்ட்ரானமி பத்தி. ஆனா நம்ம பார்க்க சொல்ற ஸ்டார் இந்த மாதிரி சுத்தல. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இருக்கும்போது ஒருத்தர் சென்டர்ல இருந்து இன்னொருத்தர் சுத்தி சுத்தி வந்தா நல்லா இருக்காது லைஃப் இல்லையா? 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ நாம ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றோம், இந்த நாம ட்வின் ஸ்டார் சிஸ்டத்திலேயே வந்து நாம பார்க்க சொல்ற அருந்ததியும் வசிஷ்டரும் எப்படி சுத்துது பாருங்க. தெரியுதா? இந்த 2வது ஸ்கொயருக்குள்ள இருக்கிறது ரொட்டேஷன் மெத்தட் பார்க்க வருதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தெரியுது ஜி. ஸோ நம்ம பெரியவங்க அது ட்வின் ஸ்டார்னு நார்மல் கண்ணுல பார்த்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அது ஒன்னு நிலையாவும் ஒன்னொன்னு சுத்தியும் வராம 2ம் ஒன்னோட ஒன்னு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்து அது நம்ம மனசுல பதினோம் அப்படின்றதுக்காக அருந்ததி வசிஷ்டரை பார்க்கற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் வெறுமனே ஒரு எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாம எப்படி பண்ணாங்க? அவங்களால இது எப்படி முடிஞ்சது? நம்மளுடைய விஞ்ஞானம் எப்படி இருந்திருக்கு? நல்லா இருந்திருக்குல்ல? நல்லா இருந்துச்சு ஜி. ஓகே, இதோட பாரத் டைம் விட்டுடலாம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரி டைம் போலாம். ஸ்டோரி டைம் ஞாபகம் இருக்கா? நம்ம இது வரைக்கும் 2 வாரம் ஸ்டோரி பார்த்துட்டோம். இவரோட ஸ்டோரி இந்த வாரமும் பார்த்தாலும் முடியாது. இவரோட ஸ்டோரி ஃபுல்லா பார்க்கணும்னா இன்னும் நிறைய வாரம் ஆகும். நானே சுருக்கமா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கைலாயத்துல கண்ணாடியில சிவன் பாப்பாரு, சுந்தரா வாணுவாரு, சுந்தரர் வருவாரு. அவர் அனிந்திகை கமலிகைன்னு 2 பேர் மேல ஆசைப்படுவாரு. அவங்கள ஆசையினால கடவுளை விட்டு அவங்க தூரமா பூமிக்கு வந்துட்டாங்க. பூமியில வந்து கல்யாணம் நடந்தது. பறவை நாச்சியாரோட கல்யாணம் நடந்தது. அவங்கதான் கமலினி. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இந்த கதையெல்லாம்? கல்யாணம் நடக்க போகும்போது ஒரு பெரியவர் வந்து தடுத்து நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அப்புறம் திருவண்ணைநல்லூர்ல பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சரி, இப்ப நாம அந்த சுந்தரர் வரலாறு தான் இன்னைக்கும் கண்டினியூ பண்ண போறோம். சுந்தரர் வரலாறு பாக்குறதுக்கு முன்னாடி நாம இறை வணக்கம் குரு வணக்கம் எல்லாம் பண்ணிடலாம். சரியா? முதல்ல சிவன் வணக்கம். கைகள் நமஸ்கார முத்திரையில வச்சுக்கோங்க. உலகலாம் உணர்ந்தோதற் கரியவன் நிலவலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியல் நம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இப்போ சுந்தரருக்கு வணக்கம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்துத்தேசம் செய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாச மலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். இப்போ சேக்கிழார் வணக்கம். தூக்கு சீர்திருந்து தொண்ட தொகை விரி வாக்கினார் சொல்ல வல்ல பிரானங்கள் பாக்கிய பயனாப்பி குன்றை வாழ் சேக்கிழானடி சென்னி நிறுத்துவோம். இப்போ இவரை பத்தி ஏற்கனவே இந்த டீட்டெயிலாம் நம்ம பார்த்துருக்கோம். கதை நம்ம பறவை நாச்சியாரோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் திருவாரூர்ல ரொம்ப நாள் நல்லா சந்தோஷமா இருந்தாரு.
இருந்தப்போ திடீர்னு வந்து அவங்க வசந்த விழான்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. வசந்த விழால வந்து அடியவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவாங்க. வசந்த விழாக்கு அடியவர்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவங்களுக்கு எப்படி பணம் வரும் அப்படின்னா, பக்கத்துல குண்டையூர்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய வள்ளல் இருந்தார். அவர் இந்த மாதிரி சிவனடியார்களுக்கு எல்லாம் போதுமான நெல்லு பொருள் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு தடவை வந்து இங்க நெல்லு பஞ்சம் வரவே இல்லை. சரி குண்டையூர்ல போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய் அந்த பண்ணையார்கிட்ட போய் கேட்கிறாரு. ஏன்னு அவர் சொல்றாரு, இங்கேயே பஞ்சம், எங்கிட்டயே நெல் இல்ல, எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு, சொல்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரர் வந்து அங்க மனமுருகி சிவன் கிட்ட பாடுறாரு, எனக்கு நெல்லு தா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாடின உடனே குண்டையூர் ஃபுல்லா மலை மலையா மலை மலையா நெல்லு குவிஞ்சிருச்சாம். பெரிய மலை மாதிரி நெல்லு குவிஞ்சிச்சான். இதை எப்படி எடுத்துட்டு போறது? இவர் குண்டையூர்ல இருக்காரு, நெல்லு திருவாரூர்ல வேணும். இவர் உடனே வந்து ஒரு அடுத்து ஒரு பாட்டு பாடுறாரு. அதுல ஒரு லைன் வருது, சில நெல்லு பெற்றேன், உன்னை பாடினதுக்கு எனக்கு சில நெல்லு கொடுத்துட்டேன் அப்படின்னு. சில நெல்லு இல்ல, மலை மலையா கொடுத்துருக்காரு. ஆனா கடவுள் கொடுக்க நினைக்கும் போது அந்த மலை கூட சில நெல்லு தானா. உடனே சிவன் கிட்ட சொல்றாரு, என்கிட்ட கொடுத்துட்டேன். இவர் எப்பவுமே சிவன் கிட்ட பாடுற பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரிதான் இருக்கும். நெல்லு கொடுத்துட்டேன், நான் இதை இப்ப எப்படி எடுத்துட்டு போவேன், எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்றாரு. உடனே சிவபெருமான் கூப்பிட்டு பூதகணங்கள் எல்லாம் பார்த்து ராத்திரியோட ராத்திரியா இந்த நெல்லெல்லாம் எடுத்துட்டு போய் திருவாரூர்ல சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாரு. பூதகணங்கள் ஞாபகம் இருக்கா? சிவன் கூட வந்து கருப்பா அந்த குண்டு குண்டா உருவங்களோட இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ராத்திரியோட ராத்திரியா திருவாரூர்ல கொண்டு வந்து நெல்லெல்லாம் கொட்டிட்டாங்க. எல்லா வீட்டு முன்னாடியும் பெருசா முட்டி அளவுக்கு நெல்லு கிடக்குது. யாரும் கதவு திறக்க முடியாது, அந்த அளவுக்கு நெல்லு கிடக்குது. அப்போ எப்படி இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றது? ஊர்ல யாரும் எங்கேயும் வெளியே போக முடியாது, வர முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, பரவி நாச்சியாரு கதவை திறந்து ஒரு பெரிய சத்தம் கொடுக்குறாங்க. யார் யார் வீட்டு முன்னாடி எவ்வளவு எவ்வளவு நெல் இருக்கோ அதெல்லாம் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு. அவங்கவுங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் அவங்களுடைய குதிர்ல போட்டு வச்சுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமா வந்து அங்க பஞ்சம் இல்லாம இருக்குது கொஞ்ச நாள். திரும்ப அதே மாதிரி இன்னொரு ஒரு செலவுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்றாரு, திருப்பகலூர் சிவன் கோயில் போறாரு. திருப்புகலூர் சிவன் கோயில்ல போயிட்டு சாமி கும்பிடுறாரு. சாமி சொல்றாரு, தூங்கிட்டு காலையில போ, உனக்கு தேவையானது கிடைக்கும்னு. சரின்னு தூங்குறதுக்கு போறாரு. தலைக்கு ஏதாவது ஒரு தலகாணி வேணுமேன்னு 2 செங்கல் எடுத்து வச்சு துண்டை எடுத்து அது மேல விரிச்சு அது தலகாணி மாதிரி வச்சு படுத்து தூங்குறாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த 2 செங்கலும் தங்க கட்டி ஆயிடுச்சாம். செங்கல் தங்க கட்டியானா எவ்வளவு பண மதிப்பு வரும் அது? சுந்தரர் வாழ்க்கை பூரா இந்த மாதிரி அவருக்கு வேணும்னு கேட்கும் போதெல்லாம் சிவன் வந்து தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து விருத்தாச்சலம் போனாரு. முதுகுன்றம்னு சொல்லுவாங்க, விருத்தாச்சலம்னா முதுகுன்றம். முதுகுன்றம் பக்கத்துல மணிமுத்தாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. விருத்தாச்சலம் சிவன் கோயில்ல போய் எனக்கு இப்ப திருப்பி செலவுக்கு காசு கொடுன்னா 12,000 பொற்காசுகள் கொடுக்குறாரு. 12,000 பொற்காசுகளை நான் எப்படி தூக்கிட்டு போவேன் இங்க இருந்து? திருப்பியும் இவர் எப்பவுமே சிவன் கிட்ட வந்து நிறைய சண்டையெல்லாம் போடுவாரு ஃப்ரெண்டுன்றதுனால. தூக்கிட்டு போறதுன்னா உடனே சிவன் ஒரு ஐடியா சொல்றது, இங்க மணிமுத்தாறு ஆத்துல போட்டுரு, உங்க ஊர் கோயில் குளத்துல போய் எடுத்துப்போ அப்படின்னு. அதே மாதிரி அவரு மணிமுத்தாறு ஆத்துல 12,000 பொண்களை போடுறாரு. ஆனா ஒரே ஒரு காயின் மட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு. அவர் மனுஷனா பிறந்துட்டாரு இல்லையா, அவருக்கு எல்லாத்துலயும் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இந்த காயின் அப்படியே வருமா, இல்ல இதோட குவாலிட்டி குறைஞ்சிடுமா? கோல்டோட குவாலிட்டி எப்படி மெஷர் பண்ணுவாங்க? கேரட். ஓகே, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெத்தட் கேரட். பழைய காலத்துல வந்து மாற்றுன்னு சொல்லுவாங்க. பத்திர மாத்து தங்கம் அப்படின்லாம் வந்து சில பேர் பேசும்போது சொல்லி கேள்விருக்கீங்கன்னு தெரியல. மாற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாத்து குறையாம இருக்கான்னு பாக்கிறதுக்காக ஒரு காயின் எடுத்து வச்சுக்கிறாரு. சிவன் இங்க குளத்துல ஆத்துல போட சொல்றாரு, சிவன் தான் அங்க குளத்துல எடுக்க சொல்றாரு. அது மாத்து குறையுமா? ஆனா அவருக்கு அப்படி ஒரு டவுட். அப்புறம் வந்ததும் திருவாரூர் குளத்துல போய் எனக்கு சிவன் தங்கம் கொடுத்துருக்காரு, வாங்க எடுக்கலான்னு ஊரெல்லாம் கூட்டு போய் நின்று பாட்டு பாட்டா பாடுறாரு. வெளியில உள்ள இருந்து தங்கம் வரமாட்டேங்குது. அப்போ அவர் வந்து வருந்தி ஏன்னு நினைச்சு அழுது பாக்குறாரு. அப்பதான் வந்து சிவன் வந்து உணர வைக்கிறாரு, நீ என்ன சந்தேகப்பட்ட, அதனாலதான். அப்புறம் வந்து அவர் சொல்லிடுறாரு, கண்டிப்பா நல்லாதான் இருக்கும், வரணும்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பொண்ணு வந்து அப்படியே மேல வருது. 16,000 பொண்ணு அவர் எடுத்துட்டாரு. இந்த மாதிரி திருப்பி வந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ரொம்ப பசி. அப்படியே வந்து சிவனை வேண்டிட்டு படுத்துடுறாரு. சிவனே ஒரு பிராமண வடிவத்துல வந்து பிக்ஷை எடுத்து அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து இவருக்கு கொடுக்குறாரு. பிக்ஷைன்னா இப்பெல்லாம் நம்ம பழையது போடுறோம், சாப்பிடவே முடியாததா கெட்டு போனதா இருக்கிறது தான் பிக்ஷையா போடுறாங்க. அந்த காலத்துல பிக்ஷைன்னு ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வயிறார நல்ல உணவு போடுவாங்க. ஒரு சிவன் இவருக்காக பிச்சை எடுத்துட்டு வந்து இவருக்கு கொடுக்குறாரு. அதையெல்லாம் நினைச்சு இவர் வந்து ஆனந்த கண்ணீர் விடுறாரு, பக்தியோட இருக்காரு, ஒவ்வொரு கோயிலா போறாரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை. இவர் இப்படியும் போயிட்டே இருக்கும்போது திருவொற்றியூர் வரும்போது திருவொற்றியூர்ல ஒரு பெண்ணை பாக்குறாரு.
அவங்க பேரு சங்கிலி நாச்சியார். இவங்க யாருன்னா அந்த கைலாயத்துல அணிந்திகைன்னு ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களுடைய மறுபிறவி. இந்த சங்கிலி நாச்சியாரை பார்த்ததும் பூர்வ ஜென்ம தொடர்பு. இவருக்கு சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. பரவ நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுனதும் இவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி அவருக்கு எதுனாலும் நேரா சிவன் தான். சிவன்கிட்ட போய் எனக்கு சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சிவன் வந்து நேரா சங்கிலி நாச்சியாருக்கு தூதாவே போயிடுறாரு. அவங்க முன்னாடி போய் தோன்றி இந்த மாதிரி ஆரூரார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருமா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாரு. ஆனா சங்கிலி நாச்சியார் சொல்றாங்க, இல்ல இல்ல, அவர் ஏற்கனவே பறவை நாச்சியார்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் இவரை கல்யாணம் பண்ணாலும் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவங்க ஞாபகம் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சிவன் கிட்டயே மறுத்து பேசுறாங்க. அப்ப சிவன் சொல்றாரு, நீ என்ன பண்ணி இதையே அவர்கிட்ட சொல்லு. அவர்கிட்ட சொல்லி சத்தியம் கேளு, என்னை விட்டுட்டு இந்த திருவொற்றியூரை விட்டுட்டு வெளியில போக மாட்டேன்னு சத்தியம் கேளு. அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தா மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க சங்கிலி நாச்சியார். இவர் சிவன் நேரா வந்து நடந்தது எல்லாத்தையும் சுந்தரர் கிட்ட சொல்றாரு. சுந்தரர் சொல்றாரு, நான் எப்படியா இருந்தாலும் திருவாரூர் சிவனை தரிசிக்க போகணும். மனைவியை கூட பார்க்காம இருந்துடுவேன், ஆனா திருவாரூர் சிவனை பார்க்க போகணும், வசந்த விழாக்கு போகணும், அடியவர்களை தரிசிக்க போகணும். நான் எப்படி வந்து இருக்கிறது? அதனால நான் வந்து எப்படி சத்தியம் பண்றது அப்படின்னு கேக்குறாரு. சிவன் சொல்றாரு, அது எனக்கு தெரியாதுப்பா, நீ உன்னோட கதை நீ பாத்துக்கோ அப்படின்றாரு. அப்போ இவர் சிவன் கிட்ட என்ன சொல்றாரு, நான் ஒண்ணு பண்றேன், நாளைக்கு சத்தியம் வந்து கோயில் வாசல்ல பண்றேன். ஆனா நீங்க கோயிலுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க கோயில்ல இருக்கிற ஸ்தல விருஷமான மகிழ மரத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் வந்து கோயில்ல வந்து சிவன் மீது ஆணையாகன்னு சொல்லிடுறேன், நீங்க இல்லாத இடத்துல பண்ண சத்தியம் பலிக்காது அப்படின்னு சொல்றாரு. உடனே சுந்தரர் பேச்சை கேட்டு சிவனும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா சிவன் என்ன பண்றாரு, சும்மா இல்ல, அவரோட திருவிளையாடல். நேரா போய் சங்கிலி நாச்சியார் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நாளைக்கு வந்து இவர் சத்தியம் பண்ண வந்தா மகிழ மரத்தடியில தான் சத்தியம் பண்ணணும்னு கேளு அப்படின்ட்டு. மறுநாள் ஊரே கூடி இருக்கு. இவர் சத்தியம் பண்ண வராரு கோயில் முன்னாடி. சங்கிலி நாச்சியார் தெளிவா சொல்லிடுறாங்க, இல்ல இல்ல, நீங்க கோயில் எல்லாம் சத்தியம் பண்ண வேணாம், தல விருட்சம் மகிழ மரத்துல சத்தியம் பண்ணா போதும்னு. இப்ப சுந்தரருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஊர் முன்னாடி பின்வாங்கவும் முடியாது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மகிழ மரத்தடியில போய் இந்த ஊரை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்கே இருக்கேன்னு சத்தியம் பண்ணிடுறாரு. பண்ண உடனே கல்யாணம் நடக்குது. எல்லாரும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. வசந்த விழாக்காக நேரம் வருது. அங்க அடியவர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு இங்க மனசு துடிக்க ஆரம்பிக்குது. திருவாரூர் போகணும், வசந்த விழால தேவாசிரிய மண்டபம் போகணும், அடியவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, மெதுவா ஒரு நாள் சரி முடிவு பண்ணிட்டாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருவெற்றியூரை தாண்டி நடக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லையை தாண்டி காலை வச்சதும் அவர் கண் ரெண்டும் குருடாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய பாடல்லாம் பாடுறாரு, திட்டுறாரு சிவனை, ஆனா கண்ணு வரல. அதுக்கப்புறம் அவர் அப்படியே ஒரு ஒரு ஊரா கோயில் கோயிலா போறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் இதே கதையை பார்ப்போம். இதுக்கப்புறம் நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கும். அவரு என்னென்ன பண்றாரு அப்படின்றது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ மெமரி கேம் டைமுக்கு போயிடலாம். சரியா? நாயன்மார்கள் தலைமை பண்புகள். சுந்தரரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கடவுளை நண்பரா வணங்கினவர். அதனால இவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இல்லை. பக்தியை தவிர வேற எதுவும் கத்துக்கிறதுக்கு இல்லை. மற்ற விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்ததை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரி கேம். நிமானிக்ஸ் இன்னைக்கு வந்து ஈகா ஏற்கனவே வந்து அட்மாஸ்பியர் லேயர்ஸை பத்தி சொன்னாங்க. வேற யாராவது ஏதாவது ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா நீங்க? யாருமே எதுவுமே பண்ணலையா? சென்டென்ஸ் வேர்டு எதுவுமே ட்ரை பண்ணலையா? ஓகே, பண்ணணும். நம்ம கத்துக்கிட்டா எதுவுமே வராது. ஒரு தடவை கத்துக்கிறதுனால யாருக்குமே எதுவுமே பலன் கொடுக்காது. ப்ராக்டிஸ் 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 பண்ணாதான் வரும். ஓகே, இப்போ வழக்கமான 20 டிஜிட் மெமரைசிங் போலாமா? ரெடியா? ஓகே குருஜி. ஓகே, நான் இப்போ நம்பர் கொடுக்க போறேன். 2 மினிட்ஸ் நம்ம பார்க்க போறோம். 2 மினிட்ஸ்ல நீங்க மெமரைஸ் பண்ணிடணும். அப்புறமா நீங்க அதுக்கு ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல திரும்பி அனுப்புங்க. சரியா? இப்போ உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் தான். Ten seconds. போதுமா? எல்லாரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மாத்திடலாமா? யாராவது சொல்ல முடியுமா இந்த நம்பரை? நான் சொல்றேன் ஜி. ஆ சொல்லுங்க அரவிந்த். 276495 ம் 483531 ம் 779111933. சூப்பர். கிளாப் எல்லாரும். ம் யாரது? வர்ஷாவா? சரி, மற்றவங்களும் சொல்லுங்க. உங்களோட ஸ்டோரியும் சேர்த்து எனக்கு அப்புறமா வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்புங்க. சரியா? இப்ப நாம இன்னைக்கு இன்னொரு புது கேம் ஒண்ணு பார்க்க போறோம். என்ன பண்றீங்கன்னா எல்லாரும் அப்படியே எழுந்து நிக்கணும். எழுந்து நின்று ஒரு 10 செகண்ட் முன்னாடி பாருங்க. எழுந்து நின்று ஒரு 10 செகண்ட் முன்னாடி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? இப்ப அப்படியே ரைட் சைடு திரும்பிக்கோங்க. 90 டிகிரி அப்படியே இன்னொரு சைடு திரும்பிக்கோங்க. அந்த சைடு ஒரு 10 செகண்ட்ஸ் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்த சைடு பாருங்க. அப்படியே திரும்புங்க. இன்னொரு சைடு திரும்புங்க. ஒரு 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்த சைடு திரும்பி பாருங்க. 10 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இப்ப உட்கார்ந்துக்கோங்க. எல்லாரும் பேப்பர் பென் வச்சிருக்கீங்களா? நான் இன்னைக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வச்சிருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 1 மினிட் டைம். இந்த 1 மினிட் டைம்ல நீங்க உங்க ரூம்ல பார்த்த எல்லா பொருட்களும் என்னென்ன ஞாபகம் இருக்கோ வரிசையா கடன்னு எழுதணும். நான் ஸ்டாப் சொன்னதும் ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? என்னென்ன பேனு, கேலண்டர், பென்சில், என்ன பார்த்தீங்களோ, சாமி படம் என்ன இருக்கோ எல்லாம் எழுத ஆரம்பிங்க. ஸ்டார்ட். 1 சைட்ல இப்ப திரும்பி பார்க்க கூடாது. இப்ப பார்க்க கூடாது. ஓகே, ஸ்டாப். இப்ப என்ன பண்றீங்க? எத்தனை ஆப்ஜெக்ட் எழுதிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல உங்க பேரும் எத்தனை ஆப்ஜெக்ட் எழுதிருக்கீங்கன்ற நம்பரும் போடுங்க. எல்லாரும் போட்டீங்களா? குருஜி இப்பவே போடணுமா இல்ல அப்புறமா போடணுமா? இப்பவே போடுங்க. இப்பவே போடுங்க. உங்க நேம் அண்ட் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் நீங்க நோட்டீஸ் பண்ணது. எல்லாரும் போட்டீங்களா? ஓகேவா?
ஓகேவா எல்லாரும்? யாரும் இன்னும் போடலையா? என்னது ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், சேம் எக்ஸசைஸ் ரிப்பீட் பண்ண போறோம். அதே மாதிரி 10 செகண்ட்ஸ் ஒவ்வொரு சைட் பார்க்க போறோம். ஆனா இந்த முறை கவனமா நோட் பண்ணுங்க எத்தனை பொருள் இருக்குன்னு. திருப்பி இதே மாதிரி நீங்க எழுத போறீங்க. 1 மினிட் டைம் கொடுப்பேன், எழுத போறீங்க. அப்ப எத்தனை ஆப்ஜெக்ட் எழுதுறீங்கன்னு பார்க்கலாம் நம்ம. சரியா? புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே, இப்போ திரும்ப எழுந்து நின்னுக்கோங்க. 10 செகண்ட் ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ திரும்ப இன்னொரு தடவை சைட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, நீங்க 4 சைடும் கவர் பண்ணிட்டீங்க. நவ் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். இப்போ 1 மினிட்ல எத்தனை ஆப்ஜெக்ட் நோட் பண்ண முடியுமோ பாருங்க. எழுத ஆரம்பிங்க. கமான். 1 2. ஓகே, ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ எத்தனை கவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணி அதை குரூப்ல போடுங்க. முதல்ல பார்த்த ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கா? இப்ப ஜாஸ்தி பார்த்துருக்கீங்களா? ஜாஸ்தி பார்த்திருக்கேன் ஜி. ஜாஸ்தி பார்த்துருக்கீங்க. உங்க ரூம் தான், டெய்லி நீங்க இருக்கிற ரூம் தான். ஆனா அதுல என்னென்ன இருக்குன்றத நீங்க இவ்வளவு நாள் சரியா அப்சர்வ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் கேம் இது. இதை நீங்க எவ்ரி 1 hour அந்த மாதிரி புது புது ரூம்ல உங்க ஸ்ட்ரீட்ல எல்லாம் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மெமரி வந்து ரொம்ப ஷார்ப் ஆகும். நீங்க ஒரு விஷயத்த பார்க்கும்போதே அதை தெளிவா பார்ப்பீங்க. அதுல இருக்கிற எல்லா நுணுக்கமான விஷயங்களையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து உங்களை நிகழ்காலத்துல இருக்க வைக்கும். நிகழ்காலத்துல இருக்கிறதுனா என்னன்னு புரியுதான்னு தெரியல. ஆனா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பொதுவா மனுஷங்க வருத்தமா இருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்கன்னா கடந்த காலத்துல இருக்கிறாங்க. அவங்க நேத்தோ இல்ல போன ஒரு நிமிஷமோ நடந்த ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்காங்க. பயப்படுறாங்கன்னா அவங்க எதிர்காலத்துல வாழறாங்க. நிகழ்காலத்துல வாழணும்னா கவனம் இந்த நொடியில இருக்கணும். இந்த இந்த எக்ஸசைஸ் அப்பப்போ ட்ரை பண்ணணும். டெய்லி ஒரு முறையாவது கண்டிப்பா ஒரு புது இடத்துல ட்ரை பண்ணணும். பண்ணுவீங்களா? எஸ் ஜி. ஓகே Yes, ஜி. ஓகே. இந்த கேம் நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது குருஜி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்து முதல்லயே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். போன வாரம் வெள்ளத்தினால என்னால இந்த கிளாஸ் நடத்த முடியல. எல்லாருக்கும் மன்னிச்சுக்கோங்க. இந்த வாரம் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஸ்லோகா டைம் போலாம். குடம்பை சித்தர் பாடல் தான் இந்த வாரமும் ஸ்லோகா டைம்ல பாக்குறோம். சுத்த பிரம்மத்தை சொந்தமென்று ஓட்டினால் சித்திக்கு முத்தியடி குதம்பாய் சித்திக்கு முத்தியடி அப்படின்னு சொல்றாங்க. சுத்த பிரம்மம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மான்னா 4 தலையெல்லாம் வச்சிருக்கிற ஒரு கடவுள், அதாவது ஒரு தேவதை. பிரம்மம் அப்படின்றது உருவம்,
பேருக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலகம் ஃபுல்லா பரவி இருக்கிற ஒரு கடவுள். அதாவது அதான் இறை சக்தி, அதை தவிர வேற எதுவுமே இல்லை. நீங்க யாரும் சர்வம் கல்விதம் பிரம்மம் எல்லாம் சொன்னாங்க நம்ம கிளாஸ்ல, யாரு ஞாபகம் இல்லை? யார் சொன்னீங்க? சோ அந்த அந்த பிரம்மத்தை அதுவே சொந்தம்னு நினைச்சு அதையே மனசுல ஒட்டிக்கிட்டு இருந்தா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்றாரு. அடுத்தது நன்றி செலுத்துதல். இதை பத்தி நான் ஒவ்வொரு வாரமும் திரும்ப 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 சொல்றேன். ஏன்னா இதோட சக்தி எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியணும். வாழ்க்கையில கிடைச்சிருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொன்னா இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். கிடைச்சிருக்கிற கெட்ட விஷயங்களை நினைச்சு புலம்பிட்டே இருந்தா இன்னும் நிறைய நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ நன்றி சொல்லணும். குறிப்பா அம்மா அப்பாவுக்கு, குருவுக்கு, கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. மற்ற எல்லா பொருட்களுக்கும், நமக்கு நம்ம உபயோகிக்கிற பொருட்களுக்கு கூட சொல்லலாம் நன்றி. அந்த பொருளுக்கு நன்றி சொல்றதுனால அந்த பொருளுக்கு புரியுமான்றது தேவையில்லை. மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கணும். உங்களுக்கு புரிஞ்சா போதும், பொருளுக்கு புரிய தேவையில்லை. சரிங்களா? கண்டிப்பா சொல்லுவீங்களா? நன்றி சொல்றீங்களா? இதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி இருக்கீங்களா? படிக்கிறீங்களா டெய்லி? சூப்பர் சூப்பர், நல்லது. ஓகே, சொல்றோம். எல்லாரும் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் கண்டிப்பா கலந்துக்கோங்க. உங்க நண்பர்களை கூட்டு வாங்க. ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம் குருஜி. பாய் ஜி. பாய் பாய். ஜி ஆத்மா வணக்கம் ஜி. ஆத்மா வணக்கம். Thank you, ஆத்மா வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ.